காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, குலவிளக்காக நான் வாழ வழி காட்டவா. காதோடுதான் நான் பாடுவேன். பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது. பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது. எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது. இதையா கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். நாமாக பாடும்போது ஃப்ரீயாக பாடுகிறோம். கரோக்கியோடு போகும்போது போராடி பாடுகிறோம். தனித்து பாடுவதும் ஒரு சுகம்தான். ஃப்ரீ ஸ்டைலில் எல்லோரும் இப்படி பாடி அனுப்பினால் கேட்பதற்கு ஒரு மாற்றமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஃப்ரீ ஸ்டைலில் ஏதாவது பேசணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்படி வித்தியாசமாக ஏதாவது பாடுவதிலேயே வித்தியாசமாக ஏதாவது செய்யலாம். அப்படி ஒவ்வொருவரும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ இப்படி ஃப்ரீ ஸ்டைலில் பாடி அனுப்பலாம் அல்லவா?